மேசம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரம் உங்களுக்கு காளியின் அருட்கடாட்சமும் பேரருளும் உபதேசமும் கிடைக்க வேண்டிய வாரமாக வந்துள்ளது. சிவன் மற்றும் கருப்புசாமி ஐயனார், காளி போன்ற உக்கர தெய்வங்களின் அருள் கடாட்சம் இந்த வாரம் 26ஆம் தேதிக்குள் உங்களுக்கு கிடைக்கும். திடீரென மனதில் ஆன்மீக பற்றும் ஆர்வமும் ஏற்பட்டு மனம் நிம்மதி அடைய ஆன்மீக வழி ஏதாவது இருக்கின்றதா என்ற தேடுதலில் ஈடுபடுவீர்கள். சொந்தத்தில் பரிகார பூஜைகள், ஆன்மீக பயணங்கள் செல்லும்படி இந்த வாரம் அமையும். ஒரு முக்கிய டாக்குமெண்டை அரசாங்கத்திடம் இருந்து பெறுவதற்காக அலைச்சலும் திரிச்சலும் அலைக்கழிப்புகளும் ஏற்படும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் உழைப்பை எல்லாம் சுரண்டி தின்று கொழுத்து போன சொந்த பந்தங்களில் சில பேரை வெளியினாக கூப்பிட்டு வரவேற்று உபசரிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். இருந்தாலும் கூட மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயரும் எடுப்பீர்கள். செய்யும் தொழிலில், உத்தியோகத்தில், வேலையில் இந்த வாரம் ஆரம்பத்தில் மந்த நிலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் 26ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை சீரடைந்து சரியாகி தொழில் சுறுசுறுப்பாக செல்லும். தொழிலில், உத்தியோகத்தில், வேலையில் பெண்களால் நன்மை உண்டாகும். பெண்களால் பண உதவி, பொருள் உதவி, சிபாரிசு இந்த வாரம் நடக்கும். பணம் உதவி, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் இருக்கும் சொந்த பந்தங்கள், நண்பர்களாலும் சமயத்திற்கு உதவி செய்வார்கள். வாடகை வீட்டில் இருக்கும் நண்பர்கள் வேற வீடு மாறி போவதும், சொந்த வீட்டில் இருப்பவர்கள் விசேஷத்திற்காக, ஆன்மீக பயணங்களுக்காக, உறவுகளின் சுப நிகழ்ச்சிகளுக்காக இடவுட்டு இடம் மாறி தங்கும் சூழ்நிலை இந்த வாரம் உருவாகும். ஒரு சிலருக்கு உத்தியோகம், தொழில் மாற்றங்கள் கூட நடக்கும். தடைப்பட்ட தொழில், உத்தியோகம், வேலை விஷயங்களில் 26ஆம் தேதிக்கு பின் சுறுசுறுப்பாக செல்லும். மனக்கவலை நீங்கும். கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள் கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடுகளும், ஒதுங்கி ஒதுங்கி செல்வதும், தனித்து செயல்படுவதும் இருந்து கொண்டு இருக்கும். இந்த வாரத்தில் இந்த மனக்குறைகளும் சலுப்பு சங்கடங்களும் நீங்கி ஒற்றுமை பலப்படும். கொஞ்சம் நாளாகவே வயிறு, இரைப்பை, நுரையீரல் தொடர்பான தொந்தரவுகள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. அதற்காக மருத்துவமும் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். இந்த வாரத்தில் மீண்டும் மருத்துவரை பார்த்து அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்தி கொள்ளும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. உங்களின் பங்காளி, இரத்த உறவுகள் இந்த வகைராக்களில் நடவடிக்கைகள், உங்கள் முதல் வாரிசின் நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இதை பார்த்து உங்கள் மனம் வருத்தமும் புண்படுவதும் இருக்கின்றது. 1/3/2025க்கு மேல் விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வாரத்தில் அதிகப்படியான நடக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. வாகனம் இருந்தாலும் பல நேரங்களில் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அலைச்சலும் திரிச்சலும் இருந்தாலும் நல்ல நண்பர்கள் உறவுகளில்
ஆதரவும் உதவிகளும் அவர்கள் ஆதரிக்கின்ற அரவணைக்கின்ற பாங்கும் உங்களின் மனசையும் உடலையும் மகிழ்ச்சி அடைய வைக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுகள், வீடு நிலம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். 26ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்த பணம், பொருள், டாக்குமெண்ட், பத்திரம், பட்டா இவை எதுவாக இருந்தாலும் வரும் 26ஆம் தேதிக்கு மேல் உங்கள் வீடு தேடி உங்கள் கைகளில் வந்து நீங்கள் என்னதான் நேர்மையாக நாணயமாக உழைத்தாலும் அவ்வளவு எளிதாக பாராட்டோ புகழ்ச்சியோ மற்றவர்கள் உங்களுக்கு தரமாட்டார்கள், கிடைக்காது. மட்டுமின்றி உதாசீனப்படுத்துவதும் அவமரியாதைப்படுத்துவதும் முன்னால விட்டு பின்னால வேற மாதிரி உங்களை பற்றி பேசுவதும் நடந்தாலும் இந்த மாதிரி சமயங்களில் அதை கவனம் கொள்ளாமல் கடந்து சென்று விடுங்கள். இதை பெரிதாக அழட்டி கொள்ள வேண்டாம். இந்த விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயும் நடக்கும், வீட்டுக்கு வெளியிலேயும் நடக்கும். உங்கள் பங்காளி வர்க்கத்தினர் அல்லது வாரிசுதாரர்கள் உங்கள் மேல் சில குற்றங்களை சொல்லி விலகி நிற்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஏற்கனவே பல காலமாக பல நன்மைகளை செய்தவர்கள்தான். அந்த நன்றியை மறந்து போய் இப்பொழுது உங்கள் மேலேயே குற்றங்களும் சொல்லி அவர்கள் நல்லவர்களைப் போல் நடித்து கொண்டு உங்களிடமிருந்து விலகி தனித்து நின்று செயல்பட மாதிரி உறவுகளை தயவு செய்து கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுங்கள். வற்புறுத்தி அழைக்க வேண்டாம். முடிந்தளவு அவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு முன் நீங்கள் விலகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும். மேச ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் தன்னுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களிடமும் வாடிக்கையாளர்களிடமும் உங்களின் வாரிசுதாரர்களிடமும் உறவுக்காரர்களிடமும் மனைவி நண்பர்களிடமும் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் தாழ்ந்தும் போக வேண்டிய வாரமாக வந்துள்ளது. ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணிய பலத்தினால் உங்களுக்கு இந்த வாரம் வடமேற்கு திசையில் எதிர்பாராத உக்கர காளியின் பேரருளும் அவள் உங்கள் கனவுகளில் வந்து நல்லது கெட்டது சொல்லும் ஒரு சூட்சும ஞானத்தையும் வழிகாட்டுதலும் கிடைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்துள்ளது. பின்காலத்தில் நீங்களே யோசிச்சு பார்த்து புல்லரித்து போவீர்கள். காளி தேவியின் பூரண அருளாசி இந்த வாரம் இருப்பதால் அனைத்து சிக்கல்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்ந்து போகும், விலகி போகும் வாரமாக இந்த வாரம் அமையும். வாழ்த்துகள் நண்பர்களே. ரிஷபராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உங்களுக்கு சில உண்மைகளையும் யதார்த்தங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய வாரமாக அமையப் போகின்றது. எங்கு போனாலும் எங்கு திரும்பினாலும் தடை தாமதம் குழப்பம் கலவரம் வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. வேலை செய்யும் இடத்தில் போட்டி பொறாமை அவர்களால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் உங்களுக்கு மன உளைச்சலை தந்து கொண்டிருக்கின்றது. சரி, வீட்டிற்கு வந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு எதிர்மறையாக பேசி பேசி வாக்குவாதங்களையும் உங்களுக்கு மன உளைச்சலையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் முற்றி நான் வெளியேறுகின்றேன், இல்லை நான் வெளியேறுகின்றேன் என்ற அளவுக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்களும் மன வருத்தங்களும் உருவாகும் என இந்த வாரம் வருகின்றது. தொந்தரவுகள் அதிகமாக இருப்பதால்
யாராவது நமக்கு சூனியம் வைத்து விட்டார்களா அல்லது செய்வனை வைத்து விட்டார்களா என்ற குழப்பம் உங்களுக்கு உருவாகும். அது சம்பந்தமாக சில மந்திரவாதிகளை, சில சாமியார்களை, சில ஜோதிடர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அன்பார்ந்த நண்பர்களே, கிரகசாரம் சரியில்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் இது பொதுவானது, இயற்கையானது. உங்களுக்கு செய்வினையும் சூனியமும் யாரும் வைக்கவில்லை. வரும் 1/3/2025 வரை கிரக நிலைகள் சரியில்லாமல் இருப்பதால் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி மனக்குழப்பங்களும் அவமானங்களும் உதாசனப்படுத்துதல்களும் நடக்கும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், சகித்து கொண்டு கடந்து செல்லத்தான் வேண்டும். சரி, இதையும் தாண்டி உங்களுக்கு குழப்பங்களும் மன உளைச்சல்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, இந்த மைனா ஜோதிடம் சேனலில் கொல்லிமலையில் இருக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் வாழ்த்து மந்திரங்கள், மூல மந்திரங்கள், அந்த காளி தேவியை எப்படி வணங்க வேண்டும், வீட்டில் வைத்து எப்படி வணங்க வேண்டும், எப்படி மந்திரம் சொல்ல வேண்டும், அதுக்குரிய வழிமுறைகள் என்ன என்பது பற்றின ஒரு காணொளி இன்னும் 2-3 நாட்களில் இந்த மைனா சேனலில் வரும். அதன் பிரகாரம் வீட்டிலேயே அந்த காளி தேவியின் வழிபாட்டை நீங்கள் வீட்டிலேயே செய்து கொண்டு வந்தால் செய்வனை சூனியம் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் போட்டி பொறாமை எதுவாக இருந்தாலும் 23 நாட்களுக்குள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அதனால் நண்பர்களே, நீங்கள் கலக்கமோ வருத்தமோ பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் உங்களுக்கு செய்யும் துரோகம் அவமரியாதையை பெரிதாக அழட்டிக்கொள்ள வேண்டாம். வழிபாட்டு முறையை முறையாக பண விரயமில்லாமல் பண செலவில்லாமல் வீட்டிலேயே சாதாரண ஒரு அகல் விளக்கு வைத்து ஊதுபத்தி ஏற்றி வைத்து கற்பூரம் சாம்பிராணி புகசெல்லாம் போட்டு காளியின் மந்திரங்களையும் மூல மந்திரங்களையும் சொல்லியபடி முறையாக செய்து வாருங்கள். எவ்வளோ பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் குழப்பங்களாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் 23 நாட்களுக்குள் தீர்ந்துவிடும். இது முதல் நீங்கள் செய்ய வேண்டியது. இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, முழு நேரத்தையும் முழு கவனத்தையும் உங்களுடைய தொழிலிலும் உத்தியோகத்திலும் வேலையிலும் செலுத்த வேண்டியது. ஏற்கனவே குடும்பத்தில் கடன் பிரச்சனை, தொழிலில் கடன் பிரச்சனை மற்றும் உங்களின் பணம் பொருள் சொத்து எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் தந்திரத்தையும் அறிவையும் பயன்படுத்தி செயல்பட்டு காரிய வெற்றியை ஈட்டும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் இந்த வாரம் பூராமே தந்திரங்களை பயன்படுத்த வேண்டிய வாரமாக வந்துள்ளது. குடும்பம், தொழில், பணம் வரவு, வாக்கு, இந்த ஸ்தானங்களில் தீய கிரகங்களின் கூட்டம் அதிக அளவில் அமர்ந்துள்ளதால் வரும் 1/3/2025 வரை இந்த நிலைமை நீடிப்பதால் சிறிது கோபப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபட்டாலோ காரியம் கெட்டுவிடும், நஷ்டத்தை நோக்கி இழுத்து சென்றுவிடும். அதனால் இந்த வாரத்தில் அனைத்து காரியங்களிலும் வெளியிலும் சரி குடும்பத்திலும் சரி, அது மட்டுமின்றி வீடு, நிலம், பூர்வீக சொத்து, பிள்ளைகளின் கல்வி எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் நிதானங்களையும் பொறுமையையும் புத்தி கூர்மையுடனும் தந்திரங்களுடனும் புத்திசாலித்துடனும் நடந்து காரியங்களை ஜெயிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. ஏற்கனவே தொழில் வருமானம் சுறுசுறுப்பாக இல்லை, உத்தியோகத்தில் அதிகம் கவனம் செலுத்தாம தவறுகள் நடக்கின்றது. அதனால தான் உத்தியோகத்திலும் தொழிலிலும் உங்கள் கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு
அவ்வப்போது கிடைக்காமல் இருக்கும். அது வர 1ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மாறி விடுவார்கள். ஆனால் அந்நிய ஜாதி மதத்தை சேர்ந்த நண்பர்களால் 26/2/2025 தேதிக்கு பின்னால் உதவிகளும் ஆதரவுகளும் நிச்சயம் கிடைக்கும். மனசும் உடம்பும் நிம்மதி அடையும். அப்பொழுதுதான் உங்கள் முகத்தில் சிரிப்பை காண முடியும். மன அழுத்தம் உங்களை விட்டு விலகி போகும். அந்நிய ஜாதி மதத்தை சேர்ந்த நண்பர்கள் செய்யும் உதவியை சரியாக பயன்படுத்தி இந்த வாரத்தை வெற்றிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இரத்த உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகளும், காதலிக்கும் நண்பராக இருந்தால் காதலில் தடையும், படித்து கொண்டிருக்கும் நண்பராக இருந்தால் படிப்பில் ஆர்வம் குறைந்து மற்ற விஷயங்களில், தேவையில்லாத விஷயங்களில் மனம் திருப்பப்படுவதும் இந்த வாரத்தில் உருவாகும். பருவ வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் அவர்களின் நடவடிக்கைகளில் மாற்றங்களுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமையாக அவர்களின் நடவடிக்கைகளை கவனித்து வந்தால் அந்த மாற்றம் தீமை தருவதாக என புரிந்து கொண்டு எச்சரிக்கையோடு சரி செய்து விடலாம். கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது நண்பர்களுக்கோ வலது பக்க உடலில் இடுப்பு முழங்கால் பகுதியில் கட்டி அல்லது புண், காயம், வீக்கம், வலி போன்று ஏதாவது ஒன்று இந்த வாரம் வரலாம். அதனால் மருத்துவ செலவுகளும் வரலாம். ஆபத்தில்லை, எளிதில் குணம் கிடைத்துவிடும். நீண்ட காலமாக இழுத்து கொண்டு வம்பு வழக்காடி கொண்டிருக்கும் பூர்வீக சொத்து, நிலம் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் திடீரென நீங்கள் ஆச்சரியப்படும்படி சரியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாளாகவே சரியான தூக்கம் இல்லாமல் இடது கால் பாதத்தில் ஏதோ ஒரு நரம்பு வலி தொந்தரவால் அவதிப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு அந்த தொந்தரவு நீங்கி நிம்மதியான தூக்கம் வரும். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு ராகு காலத்தில், குறிப்பாக புதன்கிழமையில் வரும் ராகு காலத்தில் சென்று அகல் விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் அனைத்து மனக்குழப்பங்களும் சரியாகி நிம்மதியுடன் வாழ்வீர்கள். மிதுனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் உங்களுக்கு தெற்கு கிழக்கு திசையில் பழைய மாடி வீடு ஒன்றை வாங்குவதற்கோ அல்லது வீட்டை மாற்றிக்கொண்டு போகுவதற்கோ போய் பார்த்து விசாரித்து விட்டு வருவீர்கள். ஆழ்மனதில் பல கசப்பான அனுபவங்களையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு மற்றவர்களின் கஷ்ட நஷ்டங்களுக்கு உதவியும் ஆதரவும் ஆறுதலும் சொல்லும் மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் வீடு அல்லது தொழில் செய்யும் இடம் மாற்றம் நிச்சயம் இருக்கும். வெளியூரில் வேலை வாய்ப்புகளும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் சூழ்நிலையும் வரும். வருவதை ஏற்றுக்கொண்டால் நல்ல சம்பளத்தில் உத்தியோக வாய்ப்பும், தொழிலில் வெளியூர் வாடிக்கையாளர்கள் கூட்டாளிகள் மூலம் தொழில் வளர்ச்சியும் அடையும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். முடிந்த அளவு குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும். ஏற்கனவே பணம், பொருளாதாரம் சிக்கல்களில் குடும்பம் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்களை வளர்த்த வேண்டாம். காரணம், குடும்பத்திற்கு தொடர்பில்லாத நபர்கள் கூட உங்கள் குடும்பத்திற்குள் புகுந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பேசுவார்கள் என்று
இந்த வாரம் கிரகங்கள் சொல்கின்றது. நிலையை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டாம். வெளியூர் வேலை வாய்ப்பை கடவுளாக பார்த்து தருவதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் இருந்தாலும் சரி, வந்தாலும் சரி, விரயமும் செலவும் தயாராக வந்து கொண்டே இருக்கும். முடிந்த அளவு கடன் வாங்குவதை இந்த வாரம் குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்லது. கடன் தர தயாராக இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த வாரம் 84,000 ரூபாய் வரை தெண்ட செலவுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணணும் என்று வருகின்றது. அதனால் கடன் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை இந்த வாரத்தில் தேவை. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் அருளால் செய்யும் தொழிலுக்கோ உத்தியோகத்திற்கோ வேலைக்கோ எவ்வித பிரச்சனையும் ஆபத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வரும் 26ஆம் தேதிக்கு மேல் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வளர்ச்சியை நோக்கி செல்ல போகின்றீர்கள். இந்த வாரத்தில் கடனை குறைத்து கொள்ளும் வாரமாக உங்களுக்கு வந்துள்ளது. மற்றவர்களின் உதவியை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் 26ஆம் தேதிக்குள் முயற்சி எடுங்கள். 26ஆம் தேதிக்கு பிறகு அந்த நபரை உங்களால் பார்க்க முடியாது, உதவியும் கிடைக்காது. அதனால் 26/2/2025 புதன்கிழமைக்குள் முயற்சி எடுத்தால் அந்த நபரின் உதவியும் கிடைக்கும், ஆதரவும் கிடைக்கும். அம்மாவுக்கு அல்லது சகோதரிக்கு அல்லது மனைவிக்கு இடது பக்க உடலில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், வாய்வு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்காக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய வாரமாக கொஞ்சம் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு வரும் வாரம் 1/3/2025க்குள் கரு உற்பத்தியாகும் சூழ்நிலை உருவாகும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. உங்கள் பிள்ளைகளில் ஒருவர் கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் போகும் சூழ்நிலை வந்துள்ளது. சந்தோஷமாக அனுப்பி வையுங்க. அப்படி அவர்கள் வெளியூர் செல்வதால் நல்ல முன்னேற்றங்களை அடைவார்கள். வாரத்தில் கடனை குறைத்து கொண்டு வரும் தொழில் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு வீடு, நிலம் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் வாரமாக அமையும். நண்பர், கடகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் தெற்கு பார்த்த வீடு ஒன்றை வாங்குவீர்கள், அல்லது நல்ல வசதியான வீட்டிற்கு போகியத்திற்கு குடிபோவீர்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது மற்றவர்களால் எதிர்பாராத மன உளைச்சல் ஏற்படும் வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி இருங்கள். நண்பர்கள் மற்றும் அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள். காரணம், நீங்கள் நன்மை செய்ய போக பழி உங்கள் மேல் வந்து விழும். அதனால் மற்றவர்கள் பஞ்சாயத்துகளில் வேடிக்கை பாருங்கள், தலையிடாதீர்கள். கண்ணு, மூக்கு இது சார்ந்த நீர் தொடர்பான ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக வைத்தியம் பார்க்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. தொழிலும் சரி, உத்தியோகமும் சரி, வருமானம் இந்த வாரம் மிக சிறப்பாக அமையும் வாரமாக இருக்கும். இதனால் மனசு சந்தோஷப்படுவீர்கள். மனைவி மற்றும் தாயார் வழி உதவிகள் உங்களை தேடி வரும், தானாகவே வரும். மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்த கடனை அடைத்து விடுவீர்கள். அது மட்டும் இல்லை, வீடு, நிலம் தொடர்பான தடம், வழி, பட்டா, பத்திரம், பாகப்பிரிவினை போன்ற எந்த சிக்கல்கள் இருந்தாலும் எதிர்பாராமல் இந்த வாரம் தீர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் தானாக உருவாகும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்பாவிற்கு நீர் சார்ந்த, அதாவது சர்க்கரை தொடர்பான பாதிப்பு ஏற்பட்டு
மருத்துவ செலவுகள் மூலம் சரி பண்ணும் வாரமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து யோசித்து பிறருக்கு தெரியாமல் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் தூக்கம் சரியாக இல்லாமல் அவதிப்படும் நிலை இருக்கின்றது. இடது பக்கத்தில் கால் பாதத்தில் நரம்பு சார்ந்த தொந்தரவு, வலி, வேதனை வந்து போகும். கொஞ்சம் இந்த வாரம் வலியும் வேதனையும் வந்து போகும் வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. நண்பர்களே, பிரிந்த தம்பதிகள், பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரும் வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. சொந்தமாக வீடு வாங்கும் வாரமாகவும் இந்த வாரம் அமையும். சிம்மம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வேலையிலும் சரி, பணமும் பொருளாதாரமும் உங்களை தேடி வரும் வாரமாக இருக்கும். தொழிலுக்கும் வீட்டிற்கும் தேவையான பொருட்களை அதிக பொருள் செலவில் வாங்கி வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளும் வாரமாக இந்த வாரம் அமையும். கணவன் மனைவிக்குள் அறிவார்ந்த வாக்குவாதங்களும், சொத்துக்களை பற்றி, நிலங்களை பற்றி, பிள்ளைகளை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, வம்ச விருத்தியை பற்றியான வாக்குவாதங்கள், கருத்து மோதல்கள் இந்த வாரம் உருவாகும். அதனால் குடும்பத்தில் நன்மையே விளையும். நிலம், பூர்வீக வீடு, சொத்து தொடர்பான இரத்த உறவுகளிடம் வாக்குவாதங்களால் செழிப்பும் சங்கடமும் விரக்தியும் ஏற்பட்டு அவர்களை விட்டு விலகி போற வாரமாக கூட இந்த வாரம் அமையலாம். உங்கள் வாரிசுகளுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் திருமண வாய்ப்புகளும் ஏற்படும் வாரமாக இந்த வாரம் அமையும். உங்களின் பழைய நண்பர்களையும் உறவுகளையும் சந்திக்க வடமேற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணப்பட்டு போவீர்கள் என வரும் வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறையை கண்டிப்பாக செலுத்த வேண்டிய வாரமாக இருக்கின்றது. கடும் முயற்சியால் நீங்கள் எடுத்த காரியங்களில் எடுத்த சுபகாரிய நல்ல காரிய முயற்சிகள் உங்கள் இரத்த உறவுகளில் சிலரும் நண்பர்களில் சிலரும் தடை செய்ய முயற்சிப்பார்கள். போட்டி பொறாமையால் கெடுக்க முயற்சிகள் எடுப்பார்கள். அதனால் காரியத்தை செய்தாலும் முன்னெச்சரிக்கையாக செய்யுங்கள், வெற்றிகளை பெறுவீர். வாரத்தில் வண்டி வாகனத்தில், போக்குவரத்தில், பயணத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவைப்படுகின்றது. ஆபத்து எதுவும் இல்லை. ஆனால் வழிப்போக்கர்களால், தவறான நபர்களால் அவமானப்படுத்தவோ உதாசீனப்படுத்தவோ தவறான வார்த்தைகள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதால் போக்குவரத்தில் அப்படி ஒரு சூழல் வந்தால் சமாதானமாக நகர்ந்து போய்விடுங்கள். உங்களுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும். ஒருவேளை இதை தாண்டி நடந்தால் சிவன் மற்றும் காளியம்மன், ஆஞ்சநேயர் இந்த கோயிலுக்கு சென்று, இன்னும் குறிப்பாக வனத்திலோ மலை மேலோ இருக்கின்ற கோயிலுக்கு நடந்து சென்று வந்தால் நிச்சயம் இந்த மாதிரி சிக்கல்கள் உங்களை விட்டு விலகி போய்விடும். கன்னி ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. குறிப்பாக 1/3/2025 மேல் உருவாக போகின்றது. எவ்வளவு நாள் தான் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது? ஏதாவது இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடையாதா? விடிவு காலம் வராதா என்ற சிந்தனைகள் அவ்வப்போது வந்து போகிற வாரம். எல்லா பழகும் நண்பர்கள் கூட உங்களுடைய வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் சந்தோஷத்திலையும் தடைக்கல்லாக வந்து நிற்கிற வாரம். நல்ல காரியத்தையும் கடின முயற்சி எடுத்து கடின உழைப்பு கொடுத்தே செய்ய வேண்டிய கட்டாயம். கூட வேலை பார்க்கும், கூட வேலை செய்யும் சகோதர சக தோழர்களே,
இல்லாததையும் பொல்லாததையும் உங்கள் மேலிடத்துல சொல்லி உங்கள் வேலைக்கு ஏதாவது உடை வைத்து விடுவார்களோ என்ற பயம் அவ்வப்போது இந்த வாரம் வரப்போகின்றது. சொந்த வீடு இருந்தால் தென்கிழக்கு மூலையில் வாஸ்து பிரகாரம் இடித்து விட்டோ அல்லது அது ஏதோ ஒரு வகையில் சரிப்படுத்துகிற செலவுகள் இந்த வாரம் இருக்கும். வாடகை வீடாக இருந்தால் வீட்டு ஓனர் காலி செய்ய சொல்லுவார். அதனால் முன்கூட்டியே வேற வீடு இந்த வாரத்தில் பார்த்து கொண்டு வாருங்கள். 26ஆம் தேதிக்கு மேல் வீடு மாறும், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்பட வேண்டிய சூழல்கள் உருவாக இருக்கின்றது. அதனால் குடியிருக்கிற வீடு சம்பந்தமாக முன்னெச்சரிக்கையாக பார்க்க ஆரம்பியுங்கள். இந்த வாரத்தில் எந்த உறவும் சரி, நட்பும் சரி உதவிகள் செய்ய முன் வர மாட்டார்கள். அதனால் உங்கள் சொந்த முயற்சியால் தான் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கும் வாரமாக இருக்கும். வேலையை, உத்தியோகத்தை விட்டுவிட வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த வாரம் உங்களுடைய வருமானத்தையோ, தொழிலையோ, வேலையையோ, உத்தியோகத்தையோ மற்றவர்கள் பேச்சை கேட்டோ அல்லது மற்றவர்கள் செய்கிற தொல்லையை தாங்க முடியாமல் விட்டுவிட வேண்டாம். வேற வேலை கிடைப்பதற்கு பல மாதங்கள் ஆகிவிடும். கூட இருப்பவர்களும் கூட பல கஷ்டங்களை சுமக்க வேண்டிய வருவதால் உங்கள் ஊரின் அருகில் இருக்கும் மலை மேல் எந்த கோயிலாக இருந்தால், சிவன் கோயில், பெருமாள் கோயில், காளியம்மன் கோயில், முருகன் கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் படியேறி சென்று அகல் விளக்கேற்றி மனதார உங்கள் கஷ்டங்களை சொல்லி வேண்டிக் கொண்டு அனைத்து பிரச்சனைகளும் குறைந்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வரும் 1/3/2025 தேதிக்கு பின் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாரமாக செய்ய வேண்டியது தொழிலையும், உத்தியோகத்தையும், வருமானம் தரும் வேலையையும் அதில் கெட்ட பெயர் வாங்காமல் தொழிலை காப்பாற்றி கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் முழுக்க தொழிலுக்கும், உத்தியோகத்திற்கும், வேலைக்கும் முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள். வாழ்த்துகள் நண்பர். துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான, சிறப்பான, நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சிகளை தர வேண்டிய வாரமாக அமைய போகின்றது. நீங்கள் செய்யும் காரியங்கள், செயல்கள் எதுவாக இருந்தாலும் சுலபமாக வெற்றியை கொடுக்க போகின்றது. புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது. வேலை வரப்போகின்றது. உத்தியோகம் வரப்போகின்றது. உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக போகின்றன. தேடி கொண்டிருப்பவர்களுக்கு தெற்கு அல்லது கிழக்கு திசையில் எதிர்பாராமல் உத்தியோகம் கிடைக்கப் போகின்றது. நோய் தொல்லைகள், ஆரோக்கிய குறைபாடுகளில் சிக்கி இருந்தால் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கப் போகின்றது. ஆரோக்கியம் கிடைக்கப் போகின்றது. நல்ல மருத்துவர், நல்ல மருந்து கிடைக்கப் போய் நோய் குணமாகி நிம்மதியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய சூழ்நிலைகள் உருவாகும். அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவீர்கள். போய் வருவீர்கள். உறவுகள் வெளியே வந்து நீங்கள் வந்தே தீர வேண்டும், நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு வளர்ச்சி அடையும் என அவ்வளோ மரியாதை கொடுத்து உங்களை அழைப்பார்கள். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி குடும்பத்திற்கு நிரந்தரமான வருவாய் வர வேண்டிய வழியை உருவாக்க போகும் வாரமாக இந்த வாரம் அமையும். திடீர் அதிர்ஷ்டம், தொழில் வாய்ப்பு, பண வரவு, பொன்பொருள் வரவு ஏற்பட போகின்றது. நீங்கள் காதலித்துக் கொண்டிருப்பவர்களா? இந்த காதலில் மட்டும் இந்த வாரம் தடையை தரப்போகின்றது. சரியாக இருக்காது. காதல் கசக்கும். ஆனால் வரன் தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? திருமண முயற்சியில் இருக்கின்றீர்களா? கண்டிப்பாக இந்த வாரம் எதிர்பாராம வரன் அமையறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். திருமணம் ஆனவர்களுக்கு இதற்கு முன்னால ஒற்றுமை இல்லாம பிரிவினை சிக்கல்கள் இருந்திருந்தால் இந்த வாரம் ஒற்றுமை ஏற்பட்டு ஒன்று சேரும் வாரமாக அன்பும் அரவணைப்பும் காதலும் கணவன் மனைவிக்குள் அதிகரிக்கும். அப்பா மற்றும் அவரது வழி உறவுகள் பாதிப்பு இந்த வாரம் இருக்கின்றது. எதிர்பாராமல்
கண்டம் சிக்கல்கள் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ளும் வாரமாக இருக்கும். அவர்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகளை தவறாமல் தட்டாமல் செய்ய வேண்டியது இருக்கும். செய்ய வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரம், சந்தோஷம் நிறைந்த வாரமாக, பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் வாரமாக, நன்மைகள் எல்லாம் உங்கள் தேடி வரும் வாரமாக இந்த வாரம் அமையும். நண்பர்களே, வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும், அதாவது பண புழக்கம் திடீரென அதிகரிக்கும் வாரமாக அமையும். கையில் சேர்ந்த பணத்தையும் பொருளையும் தெற்கு அல்லது கிழக்கு திசையில் வீட்டு மனை ஒன்று வாங்குவதற்கான சூழ்நிலை இந்த வாரம் வரும். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பேச்சில் வசீகரமும் சாதுரியமும் புத்திசாலித்தனமும் வெளிப்படும். இந்த பேச்சு சாதுரியத்தை மற்றவர்கள் தெரிந்து உங்களை மனமுவந்து பாராட்டுவார்கள். புதியதாக வீடு, நிலம், புதிய தொழில், உத்தியோகம் அமையும். ரொம்ப நாளா ஆசைப்பட்ட பொருளை வாங்கி ஆசையாக அனுபவிப்பீர்கள். பருவ வயதில் இருக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களே, இந்த வாரம் எதிர்பாராத காதல் வலை உங்களுக்கு வீசப்படும். கொஞ்சம் தடுமாறித்தான் போவீர்கள். வீட்டில் திருமண ஏற்பாடு நடக்கும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை. கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யமும் அன்பும் புரிதலும் அதிக. வலது பக்க பல் கண் பிரச்சனை ஏற்பட்டு புதியதாக பல்லை கட்ட வேண்டிய சூழல் வந்தால் செய்து கொள்ளுங்கள். இன்னும் மேற்கொண்டு அழகாக இருக்கும். அல்லது அம்மா அல்லது அம்மா வழி உறவுகளுக்கு மற்றும் ஆரோக்கிய பாதிப்பும் சில வருத்தங்களும் ஏற்படும். அதை தக்க நேரத்தில் சரி செய்து அவர்களிடம் வாழ்த்தையும் பாராட்டையும் பெறுவீர்கள். இருக்கும் வீட்டை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அழகாக மாற்றும் வாரமாக இந்த வாரம் அமையும். வராமல் வீடும் தொழிலும் அமையும் வாரமாக இந்த வாரம் அமைவதால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். வாழ்த்துகள் நண்பர்களே. தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரம் உங்களுக்கு வீடு, நிலம், நகை, பொன் பொருளுக்காக பணம் செலவழிக்கும் நேரமாகும். இதில் விருப்பம் உங்களுக்கு இருக்காது. குடும்ப நிர்பந்தம், குடும்ப உறுப்பினர்களின் தேவைக்காக கடன் வாங்கியாவது இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இந்த செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களின் பிடிவாதம் உங்களுடைய மனசை புரிந்து கொள்ளாமல் துன்புறுத்தும், செலவுகளை செய்ய வைக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலில், உத்தியோகத்தில், வேலையில் மந்த நிலை, சுறுசுறுப்பில்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. பணம் தடை, வருமான தடை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆர்வமும் அக்கறையும் குறைந்து கொண்டு வருகின்றது. அதனால் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலையோ உத்தியோகத்தையோ விட்டுவிட்டு புதியதாக வேற ஒரு தொழிலையோ உத்தியோகத்தையோ முயற்சிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் அது சம்பந்தமா சில முயற்சிகளை எடுக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் வருகின்றது. அப்படி புதிய தொழில் உத்தியோகத்தை முயற்சி எடுத்தால் அது வெற்றிகரமாக செல்லுமா என்றால் 2 வருடங்களுக்கு அதனுடைய வளர்ச்சியை தான் நீங்கள் கொடுப்பீர்களே தவிர அந்த தொழில் உங்களை வளர்ச்சியில் கொண்டு போகாது. 2 வருடங்கள் கழித்து நல்ல வளர்ச்சியில் உங்களுடைய பொருளாதாரமும் தொழிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். அதனால் அடிப்படை கட்டுமானங்களை தான்
நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கப் போகின்ற தொழிலையோ அல்லது போய் சேருகின்ற உத்தியோகத்திலேயோ நீங்கள் அடிப்படை கட்டுமானங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கடமையும் உங்களுக்கு உண்டு. வீடு நிலம் கட்டுவதற்கு வாங்குவதற்கு மற்ற நபர்களால் சில தடைகள் உண்டாகும். குறிப்பாக கூட இருக்கின்ற இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அவர்களின் போட்டி பொறாமைகள் கெட்ட எண்ணங்களால் இந்த தடைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சக ஊழியர்கள் வேலையாட்கள் நண்பர்களில் சிலர் சரியான நேரத்தில் காலை வாரிவிட்டு விடுவார்கள், தடை ஏற்படுத்தி விடுவார்கள். இத்தனையும் உங்களுடைய கடும் உழைப்பாலும் முயற்சியாலும் சலிக்காத மன வலிமையாலும் தகர்த்தெறிந்து வெற்றிகளை பெறுவீர்கள். 1/3/2025க்கு மேல் அனைத்து காரியங்களும் வெற்றியை பெற்று சாதித்து காட்டுவாய். தகப்பனாருக்காக அல்லது உங்களின் வசதிகளுக்காக கொஞ்சம் வசதியான வீட்டிற்கு மாறி போகும் சூழ்நிலை உண்டு. அல்லது தொழில் செய்யும் இடம் அதனுடைய வசதிக்காக இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. வடமேற்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நகர அதிக வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு ஏனோ தானோவென்று செல்லும். எதற்கு வம்பு, அமைதியாக சென்று விடலாம் என தோன்றும். இந்த முடிவு சரியான முடிவுதான். காரணம், உங்கள் தாயாரை வைத்து அல்லது தகப்பனாரை வைத்து அல்லது சகோதர சகோதரிகளை வைத்து தேவையில்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் உருவாகும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. இதனால் உங்கள் மன அமைதி கெட்டுவிடும், மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். அதனால் கண்டும் காணாமல் விலகி அமைதியாக சென்று விடுவது உங்களுடைய மன அழுத்தம் குறைவதற்கு வாய்ப்பாக அமையும். இதில் தவறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. உங்களோடது முதல் வாரிசு அல்லது 3வது 4வது வாரிசு அவர்களால் அவர்களின் கல்வியில் அவர்கள் ஆர்வம் காட்டாமல் வேற விஷயங்களில் ஆர்வம் காட்டிக்கொண்டு இருப்பதால் உங்களை அவர்கள் மேல் உங்களுக்கு கவலையும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றின பயமும் உருவாகிற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அவ்வளவு பயப்பட ஒன்றுமில்லை. வரும் 1/3/2025க்கு மேல் அனைத்தும் சரியாகிவிடும், மாறிவிடுவார்கள். அவர்களை பற்றி பயம் வேண்டாம். அன்பான தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, முடிந்த அளவு உணவு விஷயத்தில் இந்த வாரம் அக்கறை காட்ட வேண்டிய வாரமாக வந்துள்ளது. உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுவதாக இருந்தால் நீங்கள் சாப்பிடும் உணவால் மட்டுமே உடல் நலம் தொந்தரவு செய்யும். குறிப்பாக வெளி இடங்களில் நீங்கள் சாப்பிடும் உணவு வகையறவால் இரைப்பை, குடல், செரிமான மண்டலம் தொந்தரவு செய்யும். ஏற்கனவே பிறப்பிலிருந்து இந்த சிக்கல்கள் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். இந்த வாரத்தில் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் உணவு விஷயத்தில் சரியான வழிமுறைகளை, உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளும் உணவுகளை கண்டுபிடித்து அது சம்பந்தமாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று உங்களுடைய உடல் நலத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் ஆத்மார்த்தமான நல்ல நண்பர் ஒருவரை விலகும் சூழ்நிலை உருவாக அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விலக வேண்டிய சூழல் வந்தால் எக்காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி நண்பர்களை விட்டு விலகி விட வேண்டாம். கொஞ்சம் ஒதுங்கி செல்லுங்கள். வரும் 1/3/2025க்கு மேல் இது சரியாகி. காரணம், சில நண்பர்கள் ஆரம்ப காலங்களிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மாதிரி நண்பர்களை அடையாளம் கண்டு
ஜாதி மதம் பார்க்காமல் அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே வீடு நிலத்திற்காக வாங்கிய கடன் பிரச்சனைகள் இருக்கும். மேற்கொண்டு புதிதாக வீடோ நிலமோ வாங்கணும் என ஆசையும் படுவீர்கள். கடன் பிரச்சனை கொஞ்சம் இந்த வாரம் தொந்தரவு செய்யும். வீடு கட்டி கொண்டிருந்தால் வேலையாட்களால் தாமதம் ஆகும். இதற்காகலாம் மன உளைச்சல் பட்டுக்கொண்டு வருத்தப்பட வேண்டாம். வரும் 1/3/2025 மேல் இந்த சிக்கல்கள் சரியாகிவிடும். எனவே நீங்கள் எதையும் அறிவோடு புத்திசாலித்தனத்தோடு எந்த காரியத்தையும் செய்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் கொண்ட தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் நண்பர்கள், மனைவி, கடன், வேலையாட்கள், சக ஊழியர்கள் இவர்களிடம் அவர்கள் தரும் தொல்லைகளை சகித்து கொண்டு அமைதியாக கடந்து செல்லும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் வாரமாக அமையப் போகின்றது. மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் அற்புதமான தொழில் விருத்தி ஏற்படும் வாரமாக அமையப் போகின்றது. நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், எந்த உத்தியோகம் பார்த்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, இந்த வாரம் உங்களின் கடின உழைப்பாலும் அறிவாற்றலாலும் வளர்ச்சியை நோக்கி செல்லும் வாரமாக இந்த வாரம் அமையும். அது மட்டுமின்றி தெற்கு கிழக்கு திசையில் தொழில் வாய்ப்புகள், அதாவது புதிய தொழில் வாய்ப்புகளும் வருமான வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் சொத்துக்களும் வண்டி வாகனங்களும் புதிய தொழில் கூட்டாளிகளும் உங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்களும் வந்து சேருவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை வலுவடையும், அன்பு அதிகரிக்கும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு தெற்கு அல்லது கிழக்கு திசையில் வாய்ப்புகள் கூடி வரும். சேமித்த பணம் நல்ல சுப விரயமாக, சொத்தாகவோ சுப காரியமாகவோ நடந்து முடியும். பல் தொடர்பான தொந்தரவுகளை சரிப்படுத்தி கொள்ளும் வாரமாக இந்த வாரம் அமையும். மெத்த வீடு இருந்தால் மேல் மாடியில் ஒரு ரூம் கட்டுவதற்குண்டான ஆரம்ப வேலையை இந்த வாரம் செய்வீர்கள். அப்படி வீடு கட்ட ஆரம்பித்தால் 9 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். வாடகை வீட்டில் வசிக்கும் சகோதர சகோதரிகள் கொஞ்சம் முயற்சி செய்தால் இந்த வாரம் மற்றவரின் உதவிகளோடு, ஆலோசனைகளோடு, சிபாரிசோடு ஒரு நிலம் அல்லது 900 சதுரடியில் ஒரு கட்டின பழைய வீடு தெற்கு அல்லது கிழக்கு திசையில் திடீரென கடவுள் அருளால் வாங்கும் யோகம் உருவாகும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் நழுவவிட்டால் ஒரு மாடி வீட்டுக்கு போகியத்திற்கு குடிமாறி போக வேண்டிய சூழல் வரும். அவ்வளோதான். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இனம் தெரியாத கவலை ஒன்று இந்த வாரம் மனதில் தோன்றும். காரணம், எதிலும் ஆர்வம் இல்லாமல் செல்போனையோ லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ விளையாடி கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டு இருப்பதை பார்த்துவிட்டு உங்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் உருவாகும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் காளியம்மன் கோவிலுக்கு மாலை வேளையில் அழைத்து சென்று நல்லெண்ணெய் விளக்கேற்றி அமைதியாக வேண்டிக் கொண்டு திரும்புங்கள். ஆச்சரியப்படும்படி வரும் 1/3/2025 மேல் அவர்களின் போக்குகளில் மனதில் மாற்றங்களை உருவாகும். பங்காளி வகையில் ஒரு கர்மகாரியம் ரெடியாக இருக்கின்றது. பங்காளி வகை என்றால் நெருங்கிய அளவில் இல்லை, 3ஆங்கால் 4ஆங்கால் 5ஆங்கால் இந்த மாதிரி தான் வந்துள்ளது. அதற்காக நீங்கள் சில உழைப்பையும் பொருளையும் நேரத்தையும் தர வேண்டிய ஒரு சூழல் இந்த வாரத்தில் இருக்கின்ற வாரம் உங்கள் வாழ்க்கையில்
மிக முக்கியமான நல்ல மாற்றங்களை தரும் வாரமாக அமைய போகின்றது. வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்கள் நண்பர்களே. வாழ்த்துக்கள். கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரம் உங்களுக்கு நீண்ட காலம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாரமாக அமையப் போகின்றது. இதுவரை வராத சொந்தங்கள், நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள், தடைகள்லாம் விலகி காரியம் கைகூடும் வாரமாக இந்த வாரம் அமையப் போகின்றது. திருமண முயற்சியில், வீடு வாங்கும் முயற்சியில், நிலம் வாங்கும் முயற்சியில், தொழில் செய்யும் முயற்சியில், உத்தியோக முயற்சியில் இருந்தால் தென்கிழக்கு அல்லது தெற்கு திசையில் இருந்து சில குறைகளுடன், சில பாதிப்புகளுடன் வரணும். தொழில் கூட்டாளிகளும் தொழிலும் சம்பளம் கொஞ்சம் குறைச்சலாக உத்தியோகமும் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டால் இந்த வருடத்திலேயே எதிர்பாராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் வாரமாக, அதற்கு ஆரம்பித்து வைக்கும் புள்ளியாக இந்த வாரம் அமையும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வாரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள், பங்காளிகளின் பகை, விரோதம் இந்த வாரமும் தொடரும். உத்தியோகம், தொழில் பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் அதிக நேரம் எடுத்து கடும் உழைப்பை தர வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. இரத்த உறவு வகையில் அவர்களுக்கு கண்டம், ஆபத்து, ஆஸ்பத்திரி என சில சிக்கல்கள் உங்கள் நேரப்படி தோன்றும். உங்களுடைய உதவிதான் முதலில் அவர்களுக்கு தேவைப்படும். எதிர்பாராமல் இந்த நிலை வருவதால் தயவு செய்து உங்களுடைய உழைப்பையும் உதவியையும் அவர்களுக்கு தந்து உதவுங்கள். உங்களுடைய கர்மா கழியும். இந்த உதவிகளால் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல முன்னேற்றமான திருப்பங்கள் உருவாகும். வீட்டு சாப்பாடு பிடிக்காமல் ஹோட்டலில் சாப்பிட ஆசைப்பட்டு அதனால் ஹோட்டலில் சாப்பிட்டு வயிறு உபாதைக்கு ஆளாக வேண்டிய வாரம் இந்த வாரம். வெளியில் சாப்பிடுவர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக சாப்பிடுங்கள். உங்களின் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் மதிப்பும் மரியாதையும், பதவி உயர்வும், சம்பள உயர்வும், தொழில் வளர்ச்சியும் ஏற்படும் வாரமாக இந்த வாரம் அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. வணக்கம். மீனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகம், தொழில் நிமித்தமாக மாற்றங்களை சந்திக்கும் வாரமாக இருக்க போகின்றது. அடுத்த தொழிலையோ உத்தியோகத்தையோ தேட வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படலாம். அதனால் செய்து கொண்டிருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் காப்பாற்றிக் கொள்வது நல்லது. ஏற்கனவே குடும்பத்தில் பண கஷ்டம், கடன் பிரச்சனை, சிக்கல்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. கடன் வாங்கி தொழிலை நடத்தும் சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் எப்பொழுதும் மனசு கவலையுடன், எப்ப பார்த்தாலும் சோகத்துடன் இருப்பீர்கள். இதனால் உடல் கூட கொஞ்சம் இளைத்து போகும். இந்த வாரத்தில் குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, உங்கள் பேச்சின் முக்கியத்துவம், உங்கள் வார்த்தைகளின் மதிப்பு இந்த வாரம் குறைந்து காணப்படும். அதனால்
யாரிடமும் வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ எந்த கருத்தையும் பேச வேண்டாம். இந்த வாரம் பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். ரொம்ப நெருங்கிய உறவும் சரி, நண்பரும் சரி, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அதை உதாசனப்படுத்துவார்கள். இது உங்களின் மனதை மேற்கொண்டு வலியை அதிகப்படுத்தும். அதனால் கிரகங்கள் தான் காரணம், நீங்கள் காரணம் அல்ல. இந்த கிரகங்கள் வரும் 1/3/2023 அன்று மாறிவிடும். மாறிவிட்டால் உதாசனப்படுத்தும் இதே குடும்பத்தாரும் நண்பர்களும் அப்பொழுது உங்களை பாராட்டுவார்கள். அதனால் நேரம் தெரிந்து காலம் தெரிந்து அமைதியாக போய்விடுவது, பேச்சை குறைத்து கொள்வது உங்களுக்கு இந்த வாரத்தில் மன நிம்மதியை தரும். நெருங்கிய நண்பரே பகையாக மாறும் வாரமாக இந்த வாரம் இருந்துவிடும். ரொம்ப நாளா வீடு கட்டி கொண்டு இருப்பவர்கள் அது ஏற்கனவே பாதியில் நின்று கொண்டு இருக்கும். அதற்கு வாங்கின கடன் வட்டி அதிகரித்து கொண்டு இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ஊரின் அருகில் வடகிழக்கு திசையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு அமாவாசை அன்று சென்று வாருங்கள். அல்லது எட்டுக்கை காளி தேவியின் மந்திரத்தை, மூல மந்திரத்தை வீட்டில் சொல்லி கொண்டு வாருங்கள். அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அதிகரித்து முழுமையான தீர்வை தந்துவிடும். 2ஆம் திருமண முயற்சியில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் அதற்கான நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக தென்மேற்கு திசையிலிருந்து இந்த வாய்ப்பு வரும். தவற விட்டுவிடாமல் அறிவு கூர்மையுடன் பயன்படுத்தி கொண்டால் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். 12 ராசிகளையும் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு 16 பேறுகளையும் பெற்று நீடோடி வாழ்வாங்கு வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவியின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி மனதார வாழ்த்துகிறேன். வணக்கம்.